بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அவனுடைய மிக பெருமருளால் சிறப்புமிக்க ஜும்ஆவுடைய தினத்துல நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். சத்தியத்தை சத்தியமாக புரிந்து அதன் அடிப்படையில் செயல்படுகிற நல்ல உள்ளத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நாமெல்லாம் 2 வாரங்களாக கேரளாவில் வயநாட்டில் நடந்த நிலச்சரிவை ஒட்டி பேசும் பொருளாக எல்லா மக்களும் அதனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற ஒரு நேரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலச்சரிவுல 400க்கும் மேற்பட்ட மக்கள் மரணித்தார்கள் என்றும் நிறைய நபர்கள் பாதிப்புக்கு உள்ளாகி நிற்கதியாக இருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொண்டு நம்முடைய உள்ளத்துல அதிலிருந்து ஏதேனும் படிப்பினை பெற்றிருக்கிறோமா அல்லது அவர்களை பற்றி பரிதாபப்பட்டிருக்கிறோமா என்று கேட்டால் அவர்களை பற்றிய பரிதாபம் தான் மேலோங்கி இருக்கிறதே தவிர அதில இருந்து நாம் பெற வேண்டிய பாடம் என்ன? நாமும் இரவு நேரத்தில் தூங்குறோம். அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியா, உன்னுடைய பெயரை சொல்லி ஏதோ நான் மரணிக்கப் போகிறேன் என்று சொல்லி ஒரு சிறிய மரணத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே, அதை போன்ற நிகழ்வுகள் வேறு உருவத்துல வேறு ரூபத்துல நமக்கு வராது என்ற எண்ணத்தோடு இருக்கிறோமா? அதிலிருந்து நாம் என்ன பாடத்தை பெற்றிருக்கிறோம்? என்ன படிப்பினை நமக்கு இருக்கிறது? அவர்கள் இரவு தூங்க செல்லும் பொழுது எந்த சிந்தனையுமே இல்லாமல் படுத்து உறங்கியவர்கள் இரவோடு இரவாக மரணித்து விட்டார்கள். அப்படி என்றால் அதனை போல நாமும் இரவோடு இரவாக நம்மையும் மலக்குல் மௌத் பிடித்து விட்டது என்று சொன்னால் அதற்காக நாம் என்ன ஆயத்தமாக இருக்கிறோம் என்கிற புரிதல் நமக்கு இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு நேரத்திலே தூங்க செல்வதற்கு முன்னால் தலைக்கு வைக்கின்ற தலைவணைக்கு அடியில அவருடைய வசியத்தை எழுதி வைத்துத்தான் தூங்குவார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. இரவு நேரம் தூங்க செல்லும் பொழுது நம்முடைய கொடுக்கல் வாங்கல் என்ன, நம்முடைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்ன, நாம் செய்ய வேண்டிய வசியத்து என்ன, எல்லாவற்றையும் முடிவு செய்த பிறகு தூங்க செல்லுவதற்கு எந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில வழிவகைகளை சொல்லி தந்தார்கள். நாம் எல்லாம் அதை பேணுவதே இல்லை. அது வேறு விஷயம். ஒது செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு வலப்புறமாக நீங்கள் ஒழுக்கரித்து படுங்கள் என்று சொன்னார்கள். இப்படி எண்ணற்ற கருத்துக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள் என்றால் மரணத்திற்காக வேண்டி நாம் ஆயத்தமாயிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லி தந்தார்கள். அதனால்தான் முன் சென்ற நபிமார்கள் எல்லாம் மக்களுக்கு மத்தியிலே பேசும் பொழுது இந்த உலகம் துச்சமானது என்பதை அறிவுறுத்தாத நபிமார்களே இல்லை என்று சொல்லலாம். எடுத்துக்காட்டாக பாருங்களேன், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு முறை தன்னுடைய சிஷ்ய பிள்ளை ஒருவரை அழைத்துக் கொண்டு பிரயாணம் செய்து கொண்டே இருக்கிறார். பிரயாணம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது இருவருக்குமே சரியான கடுமையான பசி ஏற்படுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 3 நாணயங்களை கொடுத்து தன்னுடைய சிசிய பிள்ளையிடத்தில் சொன்னார், ஏதாவது ரொட்டியோ சப்பாத்தியை வாங்கிவிட்டு வா என்று சொல்லிவிடுகிறார். அவரும் கடை தெருவுக்கு போய் 3 ரொட்டியை வாங்கிவிட்டு வருகிறார். வரும்பொழுது அந்த சிசியன் என்ன யோசிக்கிறார், கடுமையான பசி, இங்கிருந்து கொஞ்ச தூரம் நடந்து போக வேண்டியது இருக்கு, ஒன்று சாப்பிட்டு விட்டால் என்ன ஆயிரப் போகுது என்று நினைத்து ஒரு ரொட்டியை அவர் சாப்பிடுறார். சைத்தான் சாப்பிட வைத்து விட்டார். யோசிக்கிறார், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த 3 நாணயத்திற்கு 3 ரொட்டி கிடைக்குமா இல்ல 2 ரொட்டி கிடைக்குமா என்று அவருக்கு தெரியவா போகிறது என்று சொல்லிவிட்டு ஆழ்ந்த சிந்தனையோடு வருகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல கொண்டு போய் 2 ரொட்டியை கொடுக்கிறார். கொடுத்து பார்க்கிறார் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், 2 ரொட்டி தானே இருக்கிறது, இன்னி ஒரு 8 ரொட்டி எங்கே என்று கேட்கிறார். இல்ல 2 தான் அப்படின்னு சொல்றாரு. 2 தான் அப்படிங்கிறாரு. அப்படியா, சரி. திரும்பவும் பிரயாணத்தை தொடர்கிறார். திரும்ப கொஞ்ச தூரம் போனதற்கு பிறகு திரும்பவும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த சிஷியனை தட்டி விட்டு கேட்கிறார், ஏப்பா அந்த 3வது ரொட்டி எங்கப்பா அப்படின்னு திரும்பவும் கேட்கிறார். இல்ல இல்ல அது 2 தான் அப்படிங்கிறார் திரும்பவும். சரி பரவாயில்ல அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விட்டு விட்டு சிறிது கொஞ்ச தூரம் கூட நடந்ததற்கு பிறகு பாலைவனத்துல மண் குமியலை மண்ணை எடுத்து 3 குட்டுகளாக குமித்து விடுகிறார்கள். அந்த மனிதர் கேட்கிறார், உஸ்தாத் ஏன் இப்படி செய்றீங்க, என்னாச்சு உங்களுக்கு, என்னாச்சு? ஒன்று இல்லை இப்ப பாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அந்த மண் குவியலை 3 குட்டாக வைத்திருந்த 3 குட்டையும் தங்கமாக அல்லாஹ்வுடைய அனுமதியோடு மாற்றி விடுகிறார். 3 தங்க குவியல் அங்கே கிடக்கிறது. அந்த மனிதர் கேட்கிறார், இது யாருக்குரியது என்று கேட்கிறார். அப்ப சொன்ன ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த ஒரு குவியல் எனக்கு உரியது அப்படிங்கிறார். மீதி 2 அப்படிங்கிறாங்க, 1 உனக்கு உரியது அப்படிங்கிறாங்க. அப்ப 3வது இருக்குல்ல அது யாருக்குன்னு கேட்டாங்க. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, 3வது ரொட்டியை ஒருத்தர் சாப்பிட்டாங்க அவனுக்கு உரியதுங்கிறாங்க. 3வது ரொட்டி யார் சாப்பிட்டாரோ அவருக்கு உரியது 3வது தங்க குவியல் சொன்ன உடனே உண்மையை கேட்கிறாரு, அதை நான் தான் சாப்பிட்டேங்கிறாரு. தங்கோட பார்த்த உடனே அதனுக்கு வேணும் தெரிஞ்ச உடனே அவர் உண்மையை ஒப்புக்கொண்டு என்ன சொல்லுகிறார், அதை நான் தான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறார். அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா, அப்ப 2ஐயும் எடுத்துக்க, 2 தங்க குவியல் உனக்கு 1 எனக்கு என்று சொல்லிவிட்டு, இல்ல இல்ல இதையும் நீயே வச்சுக்கப்பா, 3 தங்க குவியல் உனக்கு தான் உரியது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இனிமேல் என்னோட உன்னுடைய டிராவல் ஆகாது, பிரயாணம் நடக்காது, இதோட நம்ம முறித்துக் கொள்ளலாம், இங்க நீ தங்க குவியலை வைத்து நீ நன்றாக சுகபோகமாக நீ வாழ்ந்துகொள், நான் சென்று விடுகிறேன் என்று சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் போய் விடுகிறார். சிறிது நேரத்துல அன்றைய காலத்தில் இருந்த கொள்ளை கும்பல் வருகிறது. 3 நபர்கள் வருகிறார்கள். அந்த பலகீனம் வாய்ந்த இந்த மனிதரை
3 தங்க குவியலோடு பார்த்தவுடனே அவர்கள் யதார்த்தமாக கொள்ளையடிக்கக்கூடிய பாணிகளை அவரை கொன்று விடுகிறார். கொன்று விட்டு அந்த 3 தங்க குவியலையும் அவர் எடுத்து கைப்பற்றி விடுகிறார் கொள்ளையர்கள். எத்தனை கொள்ளையர்கள்? 3 கொள்ளையர்கள் எடுத்து விட்டார்கள். அதே போல 3 கொள்ளையர்களும் 3 குவியலையும் எடுத்து 3 பேரும் பிரிக்கலான முடிவெடுத்து அந்த ஊர்ல இருந்து வெளியேறலாம்னு சொல்லி அவங்க கிளம்பும் போது அவங்களுக்கு இதே பிரச்சனை, பாலைவனத்துல சாப்பிடுறதுக்கு வழி இல்ல, பசிக்குது. அப்ப ஒருத்தர்கிட்ட சொல்லிவிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. 3 கொள்ளையர்கள்ல ஒருத்தர் சாப்பாடு வாங்க போயிடுறான், 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. செய்தான் விடுவானா? இந்த உலகத்துல செய்தான் எவ்வளவு வல்லமை மிக்கவன் என்கிற ஆதாரத்தை பாருங்களேன். போன சாப்பாடு வாங்க சொல்லி விட்டு போன இடைவெளியில இந்த 2 பேரும் சேர்ந்து யோசிக்கிறாங்க. செய்தான் போந்துட்டான், இந்த 3 தங்க குவியலையும் 3ஆ இருந்தா 3ஆ பிரிக்கணும். போயிட்டு வந்த உடனே என்ன செஞ்சிருவோம், அவனை வந்த உடனே முடிச்சு கட்டிடலாம். அப்ப என்ன செஞ்சிடலாம், இந்த 3 குவியலையும் 2ஆ பங்கிடலாம், ஆளுக்கு 1 எடுத்துக்கலாம்னு முடிவு பண்றாங்க. சரின்னு சொல்லி இவங்க முடிவெடுத்த உடனே அங்க இருக்கிற செய்தி அவங்ககிட்ட வேலை செய்யலாம். என்னன்னு சொன்னா, நம்ம வாங்கிட்டு போற சாப்பாடு என்ன கலந்துருக்கோம்னு அவங்களுக்கு தெரியாது. நம்ம என்ன செஞ்சிருவோம், சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொண்டு போயிருவோம். 2 பேர்த்தையும் சாப்பிட வைத்து விட்டால் அந்த 3 குவியலும் எனக்கு மட்டுமே கிடைக்கும்னு சொல்லி அவனை முடிவெடுத்து அங்கிருந்து வரான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஊருக்கு போயிட்டாங்க. ஒரு தங்க குவியலுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை. அவன் என்ன செய்யறான், அங்கிருந்து விஷத்தை போட்டு சாப்பாட்டை இங்கு கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து சாப்பாட்டை கொடுக்கிறதுக்கு முன்னாடியே இருவரும் சேர்ந்து இவனை கொன்று விடுகிறார்கள். அந்த சாப்பாட்டை இருவரும் சாப்பிட்டு விடுகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இங்க ஒரு மவுத்து, ஏற்கனவே ஒரு மவுத்து, இங்க 2 பேர்த்தையும் கொண்டாச்சு, 4 பேரும் பணமா கிடக்குறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்து இன்னும் பல சகாக்களோடு ஊர்ந்திருந்து வரும்போது பார்த்தா தங்க குவியல் அப்படியே இருக்கு. 4 பேர் மவுத்தா கிடக்குறாங்க. 4 பேர் மவுத்தா கிடக்குறாங்க. கூட்டிட்டு வருகின்ற அந்த சகாபாக்கள் சகோதரத்துல நண்பரிடத்துல அடியார்களிடத்துல சொன்னார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஆதா அத்துன்யா, இதுதான் புரிந்து கொள்ளுங்கள் உலகம் அப்படிங்கிறார். என்ன சொல்றாங்க, இதுதான் உலகம். இந்த உலகத்துல தங்க குவியலை பார்த்த உடனேயே அதற்காக வேண்டி அங்கராய்ந்து கொண்டிருக்கிற மனித உருவத்தை நீங்கள் பார்க்க வேண்டாமா என்பதை சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், ஆதா அத்துன்யா, இதுதான் இந்த உலகம். இதனை போல அல்லாஹ்வுடைய தூதரும் அப்படித்தான் சஹாபாக்களை எல்லாம் ஒரு கட்டத்தில் அழைத்துக் கொண்டு ஒரு கடைத்தெருவின் வழியாக போகிறார். குப்பை குளங்கள் எல்லாம் கூட்டி இருக்கிற குமிந்திருக்கிற ஒரு பகுதி. அந்த பகுதியில ஒரு ஆடு, காது சிறுமையாக சிறிய காதாக இருக்கிற அந்த ஆடு இறந்து கிடக்கிறது. அன்றைய காலத்துல பழக்கம் இருந்தது, காது சிறியதாக இருந்தால் அவசகுணமாக நினைத்து அந்த ஆட்டை யாருமே சாப்பிட மாட்டார்கள். செத்து கிடக்கிற அந்த ஆடு, அந்த காதை பிடித்து தூக்குறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறார். தோழர்களே, யாருக்காவது இந்த ஆடு வேண்டுமா, 10 திர்ஹம் என்று பெயரை பேசுகிறார். சஹாபாக்கள் சொன்னார்கள், யார சொல்லலாம், இறந்து கிடக்கிற ஆடு யாருக்கு வேண்டும், வேண்டாம் என்றார்கள். விலை குறைத்து தருகிற வேண்டுமா அப்படிங்கிறாங்க. யார சொல்லலாம், எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு அது வேண்டாம் அப்படிங்கிறாங்க. வேண்டாப்பா, சும்மா ஏத்துக்கிறீங்க, யாருக்காவது வேணுமா, சும்மா தர்றேங்கிறாங்க, வேண்டாம் அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்த வார்த்தையை சொன்னாங்க, இதுதான் உலகம் அப்படின்னு அடுத்து அதையும் சொல்றாங்க. அல்லாஹ் என்ன சொன்னார்கள், புரிந்து கொள்ளுங்கள், சும்மா கொடுத்தால் கூட வேண்டாம் என்று நினைக்கிற அளவிற்குத்தான் இந்த உலகம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை பற்றி புரிய வைத்தார்கள் மார்க்க ரீதியாக. வயநாட்டில் அந்த சம்பவம் என்ன, 50 பவன் நகையை சேர்த்து வச்சிருந்தாங்க, 7 லட்சம் ரூபாயை சேர்த்து வச்சிருந்தாங்க. மகளுடைய கல்யாணத்திற்காக சேர்த்து வைத்த நகையும் பணமும் இரவோடு இரவாக காணவில்லை. அந்த சேர்க்கும் பொழுது அவர்கள் எல்லாம், நாம் நம்மை முடிவு எடுத்துக் கொள்ளுங்களேன், ஒரு மகளுடைய திருமணத்திற்காக சேர்க்கும் பொழுதோ அல்லது ஒரு சொகுசான வீடை கட்டுவதற்கோ வியாபாரம் செய்யும் பொழுது ஹலாலா ஹராமா பாவமா புண்ணியமா எதையும் யோசிக்க மாட்டோம். எப்படியே சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் நினைத்துக் கொண்டிருக்கிறனா, பொறாமையின் மீதும் ஆணவத்தின் மீதும் ஹலால் ஹராமின் மீதும் எதை பற்றியும் கவலை இல்லாமல் சேமித்து வைத்த பொருளாதாரத்தை இரவோடு இரவாக அந்த மக்கள் இழந்து விட்டார்கள், கபருக்கு அடியிலே போய்விட்டார்கள். ஆனால் மரணிக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வாக அமைந்து விடுமோ அவன் சொர்க்கம் சென்று விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், மரணித்தார்கள், இருவராக பிளக்கப்பட்டார்கள், கை தனியாக வந்திருக்கிறது, கால் தனியாக வந்திருக்கிறது, வயநாட்டிற்கும் நிலம்பூருக்கும் மத்தியிலே 90 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. அங்கே அடக்கப்பட்ட, அங்கே பாதிக்கப்பட்டவருடைய பணம்
ஜடம் இங்கே கிடைக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, இந்த இடத்துல அவர்கள் கலிமா சொல்லி மரணித்தார்களா? அவர்கள் தௌஹீதிலே இருந்தார்களா? அவர்களுக்கு அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டுமே என்கிற உணர்வு, அதை போன்ற நிகழ்வுகள் நாம் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோமே, அங்கே செல்லும் பொழுது நிகழ்ந்தால், விபத்துக்கள் நடந்தால், நிலச்சரிவு ஏற்பட்டால், வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டால், திடீரென அட்டாக் வந்து மரணித்தால், மரணம் என்பது யாருக்கும் விதிவிலக்கல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலத்திலே சொன்னார்கள், ஆயுட்காலம் எவ்வளவு தெரியுமா? 60க்கும் 70க்கும் மத்தியில என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் 63வது வயதிலே மரணித்தார். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்? என்னுடைய உம்மத்திற்கு ஆயுட்காலம் என்பது 60 அல்லது 70, அதற்கு இடைப்பட்ட காலம் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அதே போலவே 63வது வயதிலே மரணிக்கவும் செய்தார்கள். யோசித்து பாருங்கள், நம்முடைய ஆயுட்காலம் எவ்வளவு? 50ஐ தாண்டி இருக்கிறோம், 50ஐ நெருங்கி இருக்கிறோம், பல நோய்களுக்கு மத்தியிலே வாழ்கிறோம். நாம் அல்லாஹ் நாடினால் அல்லாஹ்வுடைய தூதர் அறிவித்திருக்கிற அந்த பார்டரை தொடுவதற்கு, 60ஐ தொடுவதற்கு எஞ்சி இருக்கிற வருடங்கள் மட்டுமே எஞ்சி இருக்கிறது, மிக குறுகிய வருடங்கள் மட்டுமே எஞ்சி இருக்கிறது. இந்த கட்டத்தில் யோசிக்க வேண்டியது தெரியுமா? மகளை கரை சேர்த்தோமா? மகனுக்கு கல்லூரியை படிக்க வைத்தோமா? வேளாளத்தை ஈட்டி இருக்கிறோமா? வீடுகளை கட்டி இருக்கிறோமா என்பதை விட நம்முடைய உள்ளத்துல தௌஹீதை ஆணி அளித்தால் போல ஈமானை பலப்படுத்தி வைத்திருக்கிறோமா? இன்றைக்கு மரணித்தால், நாளே மரணித்தால், திடீரென மரணம் ஏற்பட்டு விட்டால், அட்டாக் வந்து விட்டால், நிலச்சரிவு ஏற்பட்டு விட்டால், தண்ணீரிலே பாதிக்கப்பட்டு விட்டால், ஏதோ ஒரு உருவத்தில் மரணம் நம்மளை தொட்டு விட்டது என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லுகிறான், குல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, நீங்கள் எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக உங்களை சந்தித்தே தீரும். அதிலிருந்து யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது, யாருமே தப்பித்துக் கொள்ள முடியாது. 1000 விளக்கங்களை சொல்லலாம். மரங்களை வயநாட்டில் நட்டிருந்தால் நிலச்சரிவை தடுத்திருக்கலாம், மரங்களை நட்டிருந்தால் நிலச்சரிவுகளை தடுத்திருக்கலாம். டீ எஸ்டேட் போட்டதுனாலதான் அந்த மண்ணெல்லாம் உதிர்ந்து போய் அப்படியே அடிச்சுக்கிட்டு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் பிளெயினா இருக்கிற பக்கத்துல வாழ்ந்திருந்தால் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படாமல் இருந்திருக்கும் என்றெல்லாம் நாம் சொல்லலாம். அல்லாஹ்வுடைய ஆயத்து என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அந்த தேதியை அறிவித்து விட்டான் என்றால், அந்த நேரத்தை அறிவித்து விட்டான் என்றால், அந்த நேரத்தில் அந்த அடியான் நிச்சயமாக நினைத்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய ஆயத்து இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வசனம் என்ன? அந்த குறிப்பிட்ட நேரமோ குறிப்பிட்ட தேதியோ வந்துவிட்டது என்றால் அந்த அடியான் அந்த நேரத்துல நிச்சயமாக மரணித்து விடுவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான் என்றால், அப்படி ஒரு கால் அல்லாஹ்வுடைய தூதருக்கோ சஹாபாக்களுக்கோ கூட அதில் விதிவிலக்கு கிடையாது. எந்த அளவுக்குன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல ஸஅத் இப்னு முஆத் என்று சொல்லப்படுகிற ஒரு நபி தோழர், ஸஅத் இப்னு முஆத் அவர்கள் மரணித்து விட்டார்கள். மரணித்து விட்டு ஜனாசாவை சஹாபாக்கள் எல்லாம் தூக்கிவிட்டு போகிறார். தூக்கிவிட்டு போய் கபரஸ்தான்ல கொண்டு போய் வச்சதற்கு பிறகு சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு உரையாடல் நடந்தது. என்ன உரையாடல்? எல்லா ஜனாசாவையும் தூக்கிவிட்டு வந்திருக்கிறோம், ஆனால் ஸஅத்னுடைய ஜனாசா எந்த கனவுமே இல்லாமல் வெயிட்டே இல்லாமல் இருந்தது என்று அவர்களுக்குள்ளேயே ஒரு சஞ்சலப்பு பேசிக்கொண்டே இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேள்வியோடு போறாங்க, யார சொல்லலாம், ஸஅதுடைய ஜனாசா எந்த வெயிட்டுமே இல்லாமல் இருந்தது, என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸஅத் இப்னு முஆதுடைய மரணத்தை ஒட்டி 3 காரியங்கள் நடந்தது. ஒன்று என்ன தெரியுமா? இந்த ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசாவை தூக்குவதற்காக வேண்டி 70,000 வானவர்களை அல்லாஹ் வானத்திலே இருந்து அனுப்பினான். நீங்கள் சுமந்ததெல்லாம் ஸஅத் மட்டுமல்ல, ஸஅதை அல்ல, அந்த சந்தாக்கை தான் சுமந்தீர்கள். ஸஅதை சுமந்தது 70,000 வானவர்கள் என்று சொன்னார்கள். 70,000 வானவர்கள் அந்த ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹுவை சுமந்தார்கள் என்று சொன்னார்கள். அடுத்து என்ன? இந்த ஸஅத் அவர்கள் மரணித்ததற்கு அறிந்து அல்லாஹ்வுடைய அரசே நடுநடுங்கி போய்விட்டது என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அடுத்து என்ன சொன்னார்? இந்த ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்காக வேண்டி வானத்தினுடைய 7 வாசல்களும் திறக்கப்பட்டு விட்டது, வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். இப்படி பல சிறப்புகளை சொன்ன ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கபரிலே வைத்து அடக்கிறார்கள். அடக்கியதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று தஸ்பீஹ் சொல்லுகிறார். என்ன காரணம்?
அடக்கியதற்கு பிறகு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அந்த கபரு நெருக்கி விட்டது என்று சொன்னார்கள். யாருக்கு இந்த கபர் நெருக்கியது? சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அவர்களை அந்த அளவுக்கு சிலாகித்து சொல்லி இருக்கிற சஅத் ரலியல்லாஹு அவருடைய கபரு, அவருடைய உடலை கபரு நெருக்கியது என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள். சொல்லும்போது சொன்னார், முதல் தடவையாக கபரு நெருக்கியது, திரும்ப விட்டு விட்டது, அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டேன். திரும்ப நெருக்குதல் கிடையாது. கெட்டடியாளாக இருந்தால் நெருக்குதல் தொடர்ந்து கொண்டே இருக்கும், நல்லடியாளாக இருந்தால் நெருக்கியவனை விட்டுவிடும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி என்றால் இதனையெல்லாம் புரிய வைப்பதற்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டை தூக்கி காண்பித்து சொன்னார்கள், யாருக்காவது வேண்டுமா புரிந்து கொள்ளுங்கள், சும்மா தருகிறேன் வைத்துக் கொள்ளுங்கள், வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். இதுதான் உலகம். இந்த உலகத்தை பொறுத்தவரை தொண்டைக்குழியை அடைந்து விட்டது என்று சொன்னால் எல்லாமே முடிவுக்கு வந்துவிடும், எல்லாமே முடிவுக்கு வந்துவிடும். தந்தை பிரயோஜனப்பட மாட்டார், தாய் பயனளிக்க மாட்டார், மக்கள் பயனளிக்க மாட்டார்கள், உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த சொத்துக்களும் பயனளிக்காது. மாறாக நாம் சேமித்து வைத்திருக்கிற அமல்களை தவிர, தான தர்மங்களை தவிர, இபாதத்துக்களை தவிர, நல்ல பண்பாடுகளை தவிர, நம்முடைய நல்ல அமல்களை தவிர, திருமறை குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்த்தால் பல்வேறு இடங்களில் பார்க்கலாம். அமலு சாலிஹா, சாலிஹான் அமல்கள், அமலு சாலிஹா, சாலிஹான் அமல்கள் என்று பார்க்கிறோமே, அதனுடைய வீரியம் நமக்கு இப்ப தெரியாது. அமலு சாலிஹா என்றால் நாம் குர்ஆனை படித்துக் கொண்டே போவோம், ஓதிக்கொண்டே போகும் பொழுது இன்ன ஸலாத்தி வ நுஸுகி என்று ஓதுவோம், அமலு சாலிஹா என்று ஓதுவோம். ஓதும் பொழுது அதோட அருமையே தெரியாது. அமலு சாலிஹாவுடைய அருமை எப்ப தெரியும்னு கேட்டா, உயிர் தொண்டைக்குழியை அடைந்ததற்கு பிறகு அது அடுத்து வருகிற வாழ்க்கை இருக்கா இல்லையா, அப்பொழுது தெரியும். அதனால்தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரை இயற்கையாகவே தாடி வயிறு வரைக்கும் இருக்கும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தாடி வயிறு வரைக்கும் இருக்கும். ஒரு சில கட்டங்களில அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளி வாயில உட்கார்ந்து பேசும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தாடி கீழே முட்டி விடுமா, அந்த அளவுக்கு பெரியோர் தாடி வைத்திருப்பார். அந்த தாடியோடு இருக்கிற உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல கட்டங்களில கபரை கடந்து செல்வார். கபரை கடந்து செல்லும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுவார்கள், தேம்பி தேம்பி அழுவார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கேட்பார்கள், உஸ்மான் அவர்களே, ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை பற்றி எல்லாம் எவ்வளவோ எச்சரித்திருக்கிறார், நரகத்தை பற்றி எல்லாம் எவ்வளவோ எச்சரித்திருக்கிறார், அப்பொழுதெல்லாம் அழுகாத நீங்கள் இந்த கபரை பார்த்தவர்கள் அழுகிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மறுமையினுடைய முதல் படியே இந்த கபரு தான், இதில் யார் வெற்றி பெற்றார்களோ அவர்கள் மறுமையிலே வெற்றி பெற்று வருவார்கள் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் அந்த கபரை நோக்கி இருக்கிற பயணம், அந்த வயநாடு பிரச்சனையில இருந்து, வயநாடு விபத்துல இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய என்ன தெரியுமா, நாமும் அதனை போல் மரணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு விபத்து நடந்தது, நமக்கு நடக்காது என்று நினைத்துக் கொள்ள முடியாது. என்றைக்கு வேண்டுமானாலும் திடீரென அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை மரணிக்க செய்வான். அதற்கு முன்னால் மன ரீதியாக, இபாதத்துக்கள் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, ஹலால் ஹராம் ரீதியாக நாம் தெளிவான ஒரு முடிவுக்கு வந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி வேண்டுமானால் வாழலாம், எவன் கேட்ட போறான் என்று நாம் வாழ்ந்தால் திடீரென ரப்புல் ஆலமீன் வயநாட்டிலே பிடித்ததை போல நம்மை பிடித்து விட்டான் என்று சொன்னால் அன்றோடு நாம் முடிவுக்கு வந்து விடுவோம். அப்படியானால் அந்த கபருக்காக வேண்டி, கபருடைய வாக்கை நினைத்து நாம் எல்லாம் சற்று யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு கட்டத்துல பனு நஜ்ஜார் என்று சொல்லப்படுகிற குலத்தவர்கள், அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பகுதியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழுதையிலே அமர்ந்து பிரயாணம் செய்கிறார். பிரயாணம் செய்யும் பொழுது அந்த இடத்துல நின்ற உடனேயே அந்த கழுதை குதிக்க ஆரம்பிக்கிறது. ஒரு இடத்துல நிற்காமல் தாறுமாறாக குதித்துக் கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழுதையிலிருந்து கீழே இறங்கி அங்கே இருக்கிற மக்களை விசாரித்து கேட்கிறார்கள், இங்க ஏதேனும் கபறுகள் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். ஆமாம் யா ரசூலல்லாஹ், இங்க பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சேர்ந்த 5-6 கபறுகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் ஏதோ பாவம் செய்திருக்கிறார்கள், சிறுக்கு வைத்தவராக நினைத்திருக்கிறார், அவர்கள் உள்ளே தண்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார், அது எனக்கு அறிவிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்த வார்த்தை சொல்லுகிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஜனாசாவை அடக்கம் செய்யக்கூடிய பழக்கமுடையவராக நீங்கள் இருக்கிறீர்கள். அது மட்டும் இல்லை என்று சொன்னால் அந்த கபரில் நடக்கிற வேதனையையும்
அந்த சத்தத்தையும் அல்லாஹ் எனக்கு அறிவிப்பதை போல உங்களுக்கு அறிவிக்குமாறு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்திருப்பேன். அப்படி அறிவித்தால் நீங்கள் கபிரிஸ்தானுக்கு போக மாட்டீங்க, யாரையும் நீங்க அடக்கம் செய்ய மாட்டீங்க அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தோழர்களை பார்த்து, உள்ள வேதனை செய்யப்படுவது இந்த உலகத்துல மனித ஜின் இனத்தை தவிர மற்ற எல்லா உயிர்ப்பாணிகளுக்கும் செவிமடுக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கழுதை குதித்தது என்ன காரணம்? உள்ளே நடக்கிற வேதனைப்படுவதை, உள்ளே இருக்கிற உள்ளே சத்தம் போடுகிற சத்தத்தை எல்லாம் இந்த கழுதை செவிமடுத்துத்தான் இந்த கழுதைக்கு தெரிந்த காரணத்தினால்தான் அந்த கழுதை குதித்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், அந்த கபருக்காக வேண்டி, அந்த மறுமைக்காக வேண்டி அடியெடுத்து வைக்கிற இந்த இடம் நாமெல்லாம் கிட்டத்தட்ட 40, 50, 55, 60, 65 என்று அந்த வயதை அடைந்து கொண்டிருக்கிறோமே. இந்த கட்டத்துல நாமெல்லாம் யோசிக்க வேண்டிய நல்ல தருணம் இது. என்ன காரணம் என்றால், கடைசியாக யாருடைய வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் அமைந்து விடுமோ அவன் சொர்க்கம் சென்று விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த கலிமாவை சொல்லுவதற்கு யார் தகுதியுடையவர்கள் என்றால், இந்த உலகத்துல ஷிர்க்ல இருந்து, பித்அத்தில இருந்து, பாவத்தில இருந்து, ஹராமில இருந்து யார் வெளியே வந்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கபரை நீங்கள் சந்தியுங்கள், உங்களுக்கு மரண சிந்தனை உங்களுக்கு அதிகமாக்கும் என்றார்கள். இன்றைக்கு என்ன, அந்த ஹதீஸை தவறாக புரிந்து கொண்டு இன்றைக்கு வெள்ளிக்கிழமையான இன்றைக்கு எல்லா மக்களும் கபரஸ்தானை நோக்கி போகின்ற கலாச்சாரமாக புதிய ஒரு பித்அத்தை உருவாக்கி விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய காரியங்கள் சொன்ன பட்டியலில் வெள்ளிக்கிழமையான கபரஸ்தானுக்கு போங்க, நீங்க அங்க போய் கபரஸ்தானை தரிசனம் பண்ணுங்க சொன்னாங்களா? இல்ல. ஜும்மால குளிங்கன்னு சொன்னாங்க, பள்ளிவாசலுக்கு முதல்ல வாங்கன்னு சொன்னாங்க, ஒட்டகம் குர்பான் கொடுத்த நன்மை கிடைக்கும்னு சொன்னாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் சொன்ன பட்டியலில் வெள்ளிக்கிழமையில கபரஸ்தான்ல போய் ஜியாரத்து பண்ணுங்க என்ற ஒரு செய்தி எங்காவது இடம்பெற்றிருக்கா? இல்ல. இது புதிதாக உருவாக்கப்பட்ட பித்அத்துக்கள். ஆனால் கபரஸ்தானுக்கு சென்று ஜியாரத்து செய்யலாமா கூடாது என்று கேட்ட கூடும். என்றைக்கும் போகக்கூடிய வெள்ளிக்கிழமை போலாம். வெள்ளிக்கிழமை மட்டுமே போற சுன்னத்து என்றால் அது பித்அத்து, அது சுன்னத்தான காரியம் அல்ல, மார்க்கத்திற்கு எதிரான ஒரு காரியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திடீர் மரணத்தை விட்டும் அப்படி ஏதாவது மரணம் ஏற்பட்டால் அந்த நேரத்துல சரியான அடிப்படையில எந்த பயமும் இல்லாமல் கலிமத்து தௌஹீதை சொல்லுகின்ற அளவிற்கு தகுதியுடையவளாக இருக்கிற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில சூரத்துல் கௌசர் என்று சொல்லப்படுகிற அத்தியாயம், அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்ஹாக்குமுத் தகாசுர், மக்களாலும் பொருளாதாரத்தாலும் இந்த உலகத்திலே ஆடம்பர வாழ்க்கையாலும் உங்கள் மூழ்கடிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ்வை நீங்கள் மறந்திருக்கிறீர்கள். எதுவரைக்கும்? ஹத்தா ஜுருத்துமுல் மகாபிர், கபரை நீங்கள் சந்திக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த சிந்தனையும் இல்லை. இந்த உலகத்துல எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கிற உலக சிந்தனை உங்களை கண் மறைத்து விட்டிருக்கிறது. ஹத்தா ஜுருத்துமுல் மகாபிர், கபரை சந்திக்கிற வரைக்கும் நீங்க அப்படித்தான் இருப்பீங்க. கபரை சந்திக்கிற வரைக்கும் அப்படித்தான் இருப்பீங்க. வயநாடு ஒரு வாரம் முடிஞ்சது. ஒரு வாரம் முடிஞ்ச உடனேயே அந்த பீதியில இருந்து அப்படியே வெளியே வந்துட்டோம். இப்ப அடுத்த பிரச்சனை என்ன? ஒவ்வொரு அமைப்புக்காரர்களும் அவர்களுடைய கொடிக்கம்பங்களோடு, அவருடைய கொடி சின்னங்களோடு, அவருடைய கலரோடு, அவருடைய பனியனோடு எங்களுடைய அமைப்பு எவ்வளவு கொடுத்தோம் அப்படின்னு காட்டணும். அதுக்காக வேண்டி வசூல் செய்யக்கூடிய கட்டத்துல போய் இறங்கிட்டாங்க எல்லாருமே. அவர்கள் திரும்ப திரும்ப சொல்றாங்க, வேண்டாம், எங்களுக்கு போதும், எங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கு, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் இங்க வண்டி நிக்கிறது கிடையாது, வண்டி போகத்தான் செய்யுது. திரும்பவும் கூடு, திரும்பவும் கூடு கூடுன்னு சொல்லி அந்த வீடியோ பார்த்த வயிறு வாயெல்லாம் இவ்வளவு பொருட்களும் வீணா போயிடுமோ எனக்கு தோணுது. என்ன காரணம்? இன்றைக்கு அதை விட பாலக்காடுல மலம்புலாவை திறந்து விட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு நிறைய தேவைகள் என்று சொல்லி சமூகத்தில் பேசப்படுகிறது. அங்க இருக்கிற எம்பி ஷாஃபி அறிவிச்ச ஒரு செய்தி என்ன? காய் வேணும், பெட்டால் வேணும், சோப்பு வேணும்,
இந்த மாதிரி பொருட்கள் அவசியமான தேவைகள் அந்த மக்கள் எல்லாம் உயிர் சேதம் இல்ல, வீடுகள் எல்லாம் அந்த தண்ணீர்ல இடிச்சுட்டு போய் அந்த மக்களுக்கு இவ்வளவு பொருட்கள் தேவை என்று சொல்லப்படுகிறது. யாருக்கும் காது வழியை கேட்கிறதே கிடையாது, ஏசல. ஏன்? இன்றைக்கு மீடியாக்கள் இருக்கிறது வயநாடு. நம்முடைய கட்சிகள், நம்முடைய அமைப்புகள் நம்ம பிரேம் போடணும்னு சொன்னா அது வயநாடுக்கு போனா தான் முடியும், பாலக்காட்டுக்கு போனா முடியாது. அப்போ நாம் உள்ளத்துல புரிஞ்சுக்கணும், பேப்பர்ல வர்றது மீடியால வர்றதுல முக்கியம். அந்த மக்களுக்கு பயனாகிற மாதிரி என்ன கொடுத்தோம், அந்த மக்களுக்கு பயன்பெற மாதிரி என்ன கொடுத்தோம். இன்னும் சொல்ல போனா பாருங்க, பல பள்ளிவாசல்கள்ல ஜும்மா வசூல் எடுக்கப்பட்டது. வழக்கத்துக்கு மாற்றமாக லட்சக்கணக்கான ரூபாய்கள் வசூலிக்கப்பட்டு கொட்டை எழுத்துல 1,00,000, 1,50,000, 1,30,000, 2,60,000, எந்த பள்ளிவாசல் எவ்வளவு வசூல், நாங்க தான் ஹையஸ்ட், இவங்க ரொம்ப கம்மி என்று பேசுவதற்கா இந்த வசூலும் இந்த மக்களுடைய பாதிப்புகளும்? யோசித்து பார்க்க வேண்டாமா? அப்படி என்றால் இந்த நேரங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, கொடுப்பது பயனுள்ள நபருக்கு போய் சேருகிறதா என்பதை பார்க்கணும். கொடுக்கணும், கொடுக்க வேண்டாம் இல்ல, கொடுக்கணும். கொடுக்கிறது பயனுள்ள ஆளுக்கு போய் சேரணும். அதுலயும் கட்சி, அரசியல், பேனரு, டிவி, நியூஸ், அவுது பில்லாஹி ஷைத்தானிர் ரஜீம், இதெல்லாம் விட்டு துரச்சிடணும். அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கிறோம், அது நம்ம ஆச்சு, ரொம்ப ஆச்சு, கொடுத்துட்டு வந்துட்டோம். எதற்கு இந்த பேனர், எதற்கு இந்த கொடிக்கம்பம், என்ன தேவை இருக்கு? அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுப்பத ஒரு கை கொடுத்தா மறு கைக்கு தெரியாதுன்னு ஹதீஸை நம்ம தான் பார்க்கிறோம், நம்ம தான் படிக்கிறோம். ஆனால் இந்த நிலையில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை காப்பாற்ற வேண்டும். மரணத்தை நாம் அடைவதற்கு முன்னால் கலிமத்து தௌஹீதை சொல்லுகிற தகுதியுடைய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகளுக்கான நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா.